செவ்வாய்க்கிழமையில் தாமரை மலர்களை சமர்ப்பித்து இறைவனை வழிபட்டால் குடும்பத்தில் இருக்கும் மனக்குறைகள் நீங்கி குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். திங்கட்கிழமை முல்லை, மல்லிகை போன்ற மலர்களை கொண்டு இறைவனுக்கு பூஜை செய்தால் விரோதங்கள் மறையும், மனசங்கடங்கள் நீங்கும். அரளி, கஸ்தூரி போன்ற சிகப்பு பூக்களை மாலையாக தொடுத்து துர்க்கைக்கு போட்டால் செவ்வாய்க்கிழமையில் திருமண தடைகள் நீங்கும், கணவன் மனைக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கும். புதன்கிழமையை பொறுத்தவரை எல்லா வகையான மலர்களாலும் இறைவன் பூஜிக்கலாம். இதனால் நல்ல அறிவாளிகளான குழந்தைகள் பிறப்பார்கள். பிள்ளைகளின் கல்வி கேள்விகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாழக்கிழமையில் சாமந்தி, செவ்வந்தி போன்ற மலர்களால் கொண்டு அர்ச்சித்தால் திருமண தடை, வியாபாரம் தரங்கள் நீங்கும். தொழில் ஏற்றம் பெறும், குழந்தைகள் பாக்கியம் அமையும். வெள்ளிக்கிழமை மல்லிகை மலர்களை இறைவனை பூஜை செய்து வந்தால் நோய் நீங்கும், செல்வம் பெருகும், பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும். சனிக்கிழமை மனோரஞ்சித மலர்களால் இறைவனை அர்ச்சனை செய்தால் மன தைரியம் கூடும், நல்ல சிந்தனை வளரும். வாழ்வில் இருந்து தேக்க நிலை அகலும், புதிய உற்சாகம் பிறக்கும்.